ஹாய் அனில்ஸ். வெரி குட். அப்படி வந்த உடனே ஓடிரணும். அமௌண்ட் சார் இது ரொம்ப ஹெவி சார், என்னால அவ்வளவு பண்ண முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணி பண்ணுங்க சரிங்களா? நம்ம ஒரு 12 பண்ணலாம். 12 சொல்லலாமா? நான் வந்து பியில் உள்ள கள்ளக்கொட்டையை திங்கில. நல்ல கள்ளக்கொட்டையை திங்கிற ரோசம் உள்ள மானம் உள்ள தன்மானம் உள்ள அணில் தான் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லு. இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் இருக்குதுல்ல, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பீரியட்ல ஒரு அரசு துறையை சார்ந்தவரோ இல்ல வந்து அந்த கட்சி சார்ந்த நபரோ யாராவது ஒருத்தர் லஞ்சம் வாங்கினா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏங்க அது தலைமை வரைக்கும் போகுதுங்க, அறிவாளி வரைக்கும் போகுது, எடப்பாடி வீடு வரைக்கும் போகுது சொன்னீங்களா இல்லையா? நானும் சொன்னவன் தான், அதே நானும் தான் சொல்றேன். இப்போ உங்க கட்சிக்காரன் வாங்கின காசு விஜய் வீடு வரைக்கும் போகுது, ஒத்துக்கிறியா இல்லையா? இப்போ இந்த அணிலாளங்களுடைய டெபினேஷன் என்ன தெரியுமா இருக்கும்? ஏங்க திராவிட கட்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருந்தது, அதனால தலைமுறையா சொத்து சேர்த்து வச்சாங்க. எங்க என்ன பாவங்க, எங்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டாரு. தியாகம் பண்ணிட்டு உங்க அண்ணன் என்ன லுங்கி கட்டி சுத்திட்டு இருக்காரு, கிழிஞ்சு பண்ணிடுவாங்க. என்னடா சொல்ல போறீங்க பெருசா? தனி ஒரு மனிதன் பண்ற தவறுகள் எப்படி நீங்க ஒட்டுமொத்த கட்சி குறை சொல்லலாம் கேட்க போறீங்க? அதானே. இதே திராவிட கட்சிகள் பண்ணும்போது உங்க வாயெல்லாம் எதிர்ந்து வச்சு எடுத்து வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தானே. சரி, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இந்த ஓட்டு போடுறப்போ இந்த வெள்ள சொக்கா காக்கி பேண்ட் போட்டு ஓட்டு போட்ட மானஸ்தனுங்க எதை பொதுக்கி தின்னுட்டு இப்ப எங்க புடுங்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் நடக்கும்போது என்னத்தை புடிங்கி தள்ளிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் யாராவது பாத்தீங்கன்னா சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா இல்ல போட்டு திங்கிறியான்னு கேளுங்க.